கடைசியில் நீக்கு ஒரு கை விட்டல. டேய், யாரா நீ? எப்படா உள்ள வந்த? சார் பூட்டின கதை உடைச்சு என்ன பேங்க் ஆஃபீஸராக வருவாங்க? அப்ப நீ திருடனா? எஸ் சார், அஃப்கோர்ஸ். டேய், என்ன நிம்மதியா சாவுடுங்கடா, நான் சாவணும்டா. பார்த்தாலே தெரியுது சார். உங்கள் சூசைட் பிளானை கொஞ்சம் ஷெடியூல் சேஞ்ச் பண்ண முடியுமா? நான் உள்ளே வந்ததால் நீங்கள் செத்ததுக்கு நான் தான் காரணம்னு என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்க சார். திருட்டு கேஸ் கூட வாங்கிடலாம், ஆனால் கொலை கேஸ்லாம் என்னால் முடியாது சார். ப்ளீஸ் சார். நான் மட்டும் சாவலனா கடன்காரன் என்ன சாவச்சிருவான்டா. ஓ, யார் சார் அவன்? எதுக்கு உங்களை சாகடிக்கணும்? சார் என்ன சார் ஃபோனை கையிலே வச்சுன்னு எடுக்க மாட்டேன்ற? சரியான எச்ச பிஹேவியர் சார் இது. பேசுவோமா? என்கிட்ட வாங்கின பணத்தை எப்போ தரேன்னு சொன்னேன்? நான் கொஞ்சம் உள்ள வேணா பேசலாம். இல்லையா, எப்போ தரேன்னு சொன்னேன்? ஒரு மாதம்ண்ணே. இப்படி சொல்லி சொல்லியே 4 மாதம் ஓட்ட. அசிங்கமால உனக்கு? உனக்கே தெரியும், ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து சூதாட்டாடி எல்லா பணமும் போச்சுண்ணே. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுண்ணே, நான் எப்படியாச்சும் ரெடி பண்ணிடுறேண்ணே, ப்ளீஸ்ண்ணே. இதை கேட்டு கேட்டு போர் அடிச்சு போச்சு எனக்கு. நான் 1 வாரம் டைம் தரேன். நான் அதுக்குள்ளே பணம் வரலனா அடுத்த நாள் என்ன ஆகும்னு உனக்கே தெரியும். இப்போ புரியுதா? ம். என்னால் அவ்வளோ லட்சம் சத்தியமாக சம்பாதிக்க முடியாதுயா. நான் சாவணும்யா, என்னை சாவுடியா. சார், நீங்கள் செத்தா உங்கள் ஃபேமிலிக்கு தான் சார் ப்ராப்ளம் வரும். நீங்கள் செத்த உடனே கடன்காரங்க உங்கள் ஃபேமிலியை தேடி வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணி அப்புறம் அவங்களும் உங்களை மாதிரி தான் சார் சாகணும்னு நினைப்பாங்க. எங்கள் அப்பாவும் உங்களை மாதிரி தான் சூதாட்டத்தில் காசு போய் சூசைட் பண்ணிக்கிட்டார். அதுக்கப்புறம் கடன்காரங்க என்னை தேடி வந்து என்னென்னமோ ஆகி கடைசியில் நான் இப்படி ஆயிட்டேன் சார். சாகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி உங்கள் குடும்பத்தை யோசிச்சு பாருங்கள் சார், ப்ளீஸ் சார். சார் சார், தப்பு பண்ணாதீங்க சார். யோ யோ யோ, சொல்கிறத கேளியா? கொஞ்சம் உங்கள் ஃபேமிலியை பற்றி யோசிச்சு பாரியா? டேய் நிறுத்துடா, நீ திருட தானே வந்த? பக்கத்து ரூம்ல கேமரா அது வேணா, அது போய் எடுத்துக்கு போ. சார், நீங்கள் செத்தீங்கன்னா கடங்காரங்க உங்கள் ஃபேமிலியை தான் சார் டார்ச்சர் பண்ணுவாங்க. நிறுத்துடா, நீ திருட தானே, நான் என் பேச்சு கேட்கணும். ஓ, அப்போது நீங்கள் சாக போகிறீங்க? ஆமாம். அப்போது சாக போகிறீங்க? ஆமாம். அப்போ என் ரூல்ஸை மீறி நான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. டேய், என்னடா பண்ணி வச்ச? யாரா நீ? நான் கடவுளின் உதவியாளன். உன்னை காப்பாற்றுறது தான் இப்போ என்னோட வேலை. நீ செத்தனா உன் குடும்பம் அழிஞ்சிரும். நீ செஞ்ச தப்பை நீ தான் சரி செய்யணும்.
நீங்கள் உண்மையிலே கடவுள் தானா? இந்த பிரச்சனைலேருந்து நான் காப்பாற்ற முடியுமா? இது நீயா உருவாக்கின பிரச்சனை. உனக்குள்ள தான் சொல்யூஷன் இருக்கு. நல்லா யோசிச்சு பாரு. சரி, நான் சாவலை. ஆனால் அன்னைக்கு கடவுள்னு நான் எப்படி நம்புறது? அது ஓ இஷ்டம். நான் ஒன்றும் கடவுள் இல்லை, கடவுளின் உதவியாளன். நீ வாழணும்னு விதி எழுதியிருக்கு. நான் உன்னை மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேரை காப்பாற்றிருக்கேன். அப்புறம் உன் வாழ்க்கை உன் பிரச்சனை. சூதாடுனது நீ தான். உன் குடும்பத்தை பணைய வைக்காத.